உட்கட்சி விவகாரம் அந்த இதுல மோதல் வெடிச்சிருக்க சமயத்துல இவங்க அன்புமணி தரப்பு மட்டும் தனியா போய் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க மேம். ஆல்ரெடி பாமக வந்துட்டு அதிமுக அலைன்ஸோட 2021 எலெக்ஷன் பார்த்தாங்க. நான் எப்போது சொல்றேன், யார் பிஜேபியோட சேர்ந்தாலோ எந்த கட்சி எந்த ஸ்டேட்லயும், தமிழ்நாடு ஆர் எனி அதர் ஸ்டேட், அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா பிஜேபியோட. ஆனா அவர்களை தாண்டி இப்ப புதிய வரவா கட்சிக்குள்ள வந்து ராமதாஸ் ஐயாவுடைய மகளான காந்திமதி அவர்கள் வராங்க. அவங்க வந்து கட்சி ராமதாஸ் ஐயா பொறுப்புல இருக்கக்கூடிய கட்சி தன் முழு பொறுப்புல இருக்கக்கூடியதான சில விஷயம் பேசுறாங்க. இது வந்து தொண்டர்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு மனநிலையை உண்டாக்கும் மேம்? இது கட்சிக்கு நல்லதா? தொண்டர்கள் எல்லாரும் அப்செட் தாமா. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ இது வந்து சொத்து பிரச்சனை, பதவி பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி இன்னொரு ஒரு பிரச்சனை அங்க இருக்கிறதா பேசப்படுது மேம். என்னன்னா, புதிய ஒரு அரசியல் கொள்கை மூலமா வெளிவந்துட்டு இருக்கவர் தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மேம். அவர்களுடைய கட்சி வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் வந்துட்டு சீமானுக்கு வந்துட்டு தனி மனிதன் சீமான வந்துட்டு நான் வந்து ஒரு தலைவரா ஏற்றுக்க மாட்டேன். 2026 வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்றது குறித்து உங்களுடைய கணக்கு என்ன மேம்? தொலைபேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் கீதா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். 2026 தேர்தல் களத்தை நோக்கி அரசியல் கட்சிகள்லாம் பரபரப்பா வேலைகளை தொடங்கி இருக்க சமயத்துல கூட்டணி எப்படி முடிவாகும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியிலும் அரசியல் களங்கள் மத்தியிலும் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா அதிமுகவோட பாமக கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி பாமகவே பாத்தீங்கன்னா அப்பா மகன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி குழப்பம் இருக்க சூழல்ல உட்கட்சி விவகாரம் அந்த இதுல மோதல் வெடிச்சிருக்க சமயத்துல இவங்க அன்புமணி தரப்பு மட்டும் தனியா போய் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க மேம். இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன மேம்? என்னோட கருத்து ஒண்ணும் பெருசா இல்ல பவித்ரா. பிகாஸ் இது வந்துட்டு ஆல்ரெடி பாமக வந்துட்டு அதிமுக அலைன்ஸோட 2021 எலெக்ஷன் பார்த்தாங்க. ஒன்லி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. ஓகே, சோ தே ஆர் வித் பிஜேபி. இதுல வந்து அப்பா வந்துட்டு டிஎம்கேக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அன்புமணிக்கு என்னன்னா, பிஜேபியோட இருந்தா அவருக்கு என்ன சென்டர்ல நம்ம எம்பி போஸ்ட் கிடைக்கும். அந்த எல்லாருமே அவங்க சொந்த எதிர்பார்ப்பு தான் இம்பார்ட்டன்ஸ். அவங்க வந்து மக்களை பத்தியோ இல்லாட்டி நாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே கவலைப்படல. சோ அகையில இந்த அலையன்சஸ் எல்லாம் சந்தர்ப்பவாத அலையன்சஸ் ஆஃப் தி லீடர்ஸ். அந்தந்த ஒவ்வொரு கட்சியோட தலைவர்களும் அவங்க சந்தர்ப்பவாதிகளா இருக்காங்க. ஓகே, சோ இது வந்து நம்ம வந்து பார்க்கணும். இன்னும் 2-3 மாசம் இருக்குது இந்த அலையன்சஸ் எல்லாம் இதாகி எலெக்ஷன் வர்றதுக்கு. ஏப்ரல் மே இல்லாட்டி மார்ச்ல வருதா நம்மளுக்கு தெரியாது. என்ன இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன இது பிளான் பண்றாங்க. பட் இந்த அலையன்சஸ் இப்ப இருக்க அலையன்சஸ் நீடிக்குமான இது ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பா ஏதோ ஒரு மாற்றம் வரும் சொல்லி நான் நம்புறேன். என்னோட எதிர்பார்ப்பு வந்து ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு மாற்றம் வரணும், இந்த அரசியல் மாற்றம் வரணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். சோ அகையில் என்னோட எதிர்பார்ப்பு வேற. அகையில் என்னோட எதிர்பார்ப்பு தான் ரைட்ன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பட் இப்போ வந்து இந்த ஸ்பெகுலேஷன் பண்றதுக்கு தேவை இல்லை. ஏனென்றால் இன்னும் கூட மாற்றங்கள் வரும். யார் எப்போ யாரோட போய் சேர போறாங்க, எந்த கட்சி எப்ப சாவ போகுது, எந்த கட்சி உயிர் பிடிக்க போகுது, யாருக்குமே ஒண்ணும் தெரியாது. இப்ப இருக்க சூழல்ல மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி அமைக்க கூடாது அப்படின்றது அவருடைய விருப்பமா இருந்துச்சு. அதுதான் இப்ப வரைக்கும் அவரு பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா பிள்ளையோடைய ஒரு வற்புறுத்தலின் காரணமா அந்த கட்சி பாஜக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில கூட்டணி வச்சிருக்காங்கல்ல மேம். இதற்கு ராமதாஸ் ஐயா ஆற்றக்கூடிய எதிர்வினைகள் சரியானதா போதுமானதா இருக்கிறதா பாக்குறீங்களா? என்ன பொறுத்தவரை ராமதாஸ் எடுத்த முடிவு கரெக்ட் தான். பட் அவருக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது, அவரோட வயசு, அப்போ அவங்க கட்சியில வந்து எவ்வளவு பேர் இப்போ அன்புமணியோட இருக்காங்க, எவ்வளவு பேர் ராமதாஸோட இருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனா அவரோட ஒப்பீனியன் ஹி இஸ் ரைட். அவரை பொறுத்தவரை அவர் ரைட். நான் எப்போது சொல்றேன், யார் பிஜேபியோட சேர்ந்தாலோ எந்த கட்சி எந்த ஸ்டேட்லயும், தமிழ்நாடு ஆர் எனி அதர் ஸ்டேட், அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா பிஜேபியோட அவங்களோட அமைப்பை என்னன்னா, அவங்க வந்து அந்த கூட்டணி கட்சிகளை எப்படின்னா அழிச்சிட்டு அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட அஜெண்டா. சோ அகையில ராம்தாஸ் வித் ஹிஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி அதை நினைச்சு அவர் பண்றாரோ, இல்லாட்டி அவருக்கும் அவங்க பையன் வந்து இப்ப பிஜேபி அலையன்ஸ் அதுக்கு வேணும்ட்டு அவர் வந்து மற்ற அலையன்ஸ் பேசுறாரான்னு சொல்லிட்டு அது அவங்க உள் கட்சியில தான் தெரியும்.
பட் இப்ப என்ன வரைக்கும் பொறுத்தவரை அவரோட யூகம், அவர் என்ன நினைக்கிறாரோ அது ரைட். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாமக கட்சியில பாமக அன்புமணி அவர்களும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் தான் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்களை தாண்டி இப்ப புதிய வரவா கட்சிக்குள்ள வந்து ராமதாஸ் ஐயாவுடைய மகளான காந்திமதி அவர்கள் வராங்க. அவங்க வந்து கட்சியின் ராமதாஸ் ஐயா பொறுப்புல இருக்கக்கூடிய கட்சியை தன் முழு பொறுப்புல இருக்கக்கூடியதால சில விஷயம் பேசுறாங்க. இது வந்து தொண்டர்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு மனநிலையை உண்டாக்கும் மேம்? இது கட்சிக்கு நல்லதா? அவங்க தொண்டர்கள் எல்லாரும் அப்செட் தான்மா. இப்ப என்ன ஆகுதுன்னா, எந்த கட்சியில இருந்து எந்த தலைவர் வந்து அவங்க தொண்டரை பத்தி நினைக்கிறாங்க, கட்சி ஆரம்பிக்கும் போது தொண்டர் வேணும்னு சொல்லிட்டு அது செய்வாங்க. அதுக்கப்புறம் எந்த தொண்டரை பத்தி பேசியோ இல்ல தொண்டர்கிட்ட தொண்டர்கள் கிட்ட ஒப்பீனியன் வாங்கி அவங்க பண்றாங்க கிடையாது. ஒரு லெவலுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து சம்பாதிச்சாச்சு. இப்போ அந்த திருட்டு பணத்தை எப்படி அவங்க காப்பாத்துறதுன்னு சொல்லிதான் இப்ப பிரச்சனையே. இப்போ குடும்பத்திலே என்ன பிரச்சனை, சொத்து பிரச்சனை பிளஸ் அந்த பதவி பிரச்சனை. இது வந்துட்டு அது ஒரு மக்கள் அவங்க கட்சிக்காரங்களோட பிரச்சனையா பண்றாங்க. இது நல்லதுக்கு இல்ல. ஏன்னா அந்த கட்சி தொண்டர்கள் எவ்வளவு எதிர்பார்த்துட்டு எவ்வளவு வருஷமா அவங்களோட உழைப்ப அந்த கட்சிக்கு செஞ்சிருப்பாங்க. இப்ப சடனா வந்து அப்பாவும் மகனும் இப்படி செய்யறது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங். இது நிறைய கட்சி அரசியல் தலைவர்கள் இந்த என்ன சொல்றது, அவங்க எல்லாம் வந்துட்டு செல்ஃபிஷ். அவங்க வந்துட்டு அவங்கள பத்தி மட்டும் தான் நினைக்கிறாங்க. இது நல்லதுக்கு இல்ல. ஏன்னா பாவம் தொண்டன் தான் அந்த கொடியை பிடிச்சிட்டு வெயிலையும் மழையிலையும் நிக்கிறான். அந்த தொண்டனோட உணர்வை யாரும் புரிஞ்சுக்கல. அது எல்லா கட்சியிலயும் இருக்குது. இவங்க கட்சின்ட்டு இல்ல, எல்லா கட்சியிலயும் இருக்கு. இப்போ இது வந்து சொத்து பிரச்சனை, பதவி பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி இன்னொரு ஒரு பிரச்சனை அங்க இருக்கிறதா பேசப்படுது மேம். என்னன்னா ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இரண்டாவது மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க, சுசீலா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இந்த ஆமா. கட்சிக்குள்ள எல்லா வேலைகளையும் வந்து எல்லா அதிகார பொறுப்பும் இவங்க கையில தான் இருக்கு அப்படின்றதுனாலதான் அன்புமணி அவர்கள் இது பிடிக்காம விலகி போனாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கே மேம். இதை ஏன் முதலே இல்லையா? இப்ப வந்துட்டு இந்த ரெண்டாவது பொண்ணுட்டு எவ்வளவு வருஷமா அவர் வச்சிட்டு இருக்காரு. ஐ டென்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட் இஸ் பிகாஸ் இட்ஸ் எ பர்சனல். ஓகே. பட் ஆனா வந்து இவங்க பப்ளிக் ஃபிகர்ஸ் வந்து வெளியே வரும்போது இந்த மாதிரி தே ஹேவ் இந்த என்ன என்ன சொல்றது, ஸ்கெலிட்டன்ஸ் இந்த அவங்களோட கபர்ட்ல இதெல்லாம் வெளியே வரும். ஏன்னா பப்ளிக் லைஃப்ல இதெல்லாம் வெளியே பேசுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள அதுவுமே மறுபடியும் பதவி, ஆஸ் யூ செட், பதவி, அங்க சொத்து, இது யார் யாருக்கு இந்த சொத்து போகணும் அந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. சாயங்காலம் இது பகிரங்கமா ஊர் உலகத்துக்குமே தெரியும். இது வந்து அவங்களுக்கு தான் அசிங்கம். பட் அவங்க யாரும் அதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல. நீங்க வந்துட்டு முக்காவாசி அரசியல்வாதிங்க எப்படின்னா இந்த எரும மாடு மாதிரி. எரும மாடிக்கு தோல் வந்துட்டு ரொம்ப இதா இருக்குமா, திக்கா இருக்குமா. அதே மாதிரிதான் இந்த அரசியல்வாதிகள் நிறைய பேர். அவங்களுக்கு வந்து ஒரு மனசாட்சியோ இல்லாட்டி வரம்புகளோ இல்லாட்டி பிரின்சிபல்ஸோ கிடையாது. அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் பதவியில வந்து பணத்தை சம்பாதிக்கணும், அந்த பதவி எப்படி பிடிக்கணும் தான் அவங்களோட குறிக்கோள். அவங்க வந்து நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் யாருமே நினைக்கல. அதில் இது வந்து மக்கள் தான் மாறணும். மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இவங்களை பின்பற்றக்கூடாது. இவங்களை வந்து ஒரு தலைவராகவே ஏற்றுக்கூடாது. அலையன்சஸ் இது வந்து இது கன்ஃபார்ம்டு அலையன்சஸ் கிடையாது. நான் தான் சொல்றேன், கடைசி நேரம் மட்டும் ஏதோ ஒரு அலையன்ஸ் பிரேக் ஆகும். அதில் இந்த தடவை வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்கல்ல மேம். ஆமா பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லக்கன்னா. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் 2026 நான் வந்து ஒரு என்ன சொல்றோம், ஒரு அதிசயம் நிகழ்வும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த அலையன்சஸ் எல்லாமே ஒரு பெரிய இது சேஞ்ச் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். என் கணக்கு வேற. சோ என் கணக்கு நான் சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் ஐ எம் நாட் பாதர்ட். என்னை பொறுத்தவரையும் நான் பார்த்த அரசியல், நான் ஒரு 30-40 இயர்ஸ் நானும் அரசியல் கட்சியில இருக்கேன். நானும் ஒரு நேஷனல் பார்ட்டியில இருந்திருக்கிறேன். சோ என்னோட கணக்கு என்னைக்கும் தப்பா போனது கிடையாது. அகைன் ஐ எம் வெயிட்டிங். நான் வந்து அவசரப்படுறதுல இப்ப இந்த அலையன்ஸ் எல்லாம் கன்ஃபர்ம்டு ஃபைனல் அலையன்சஸ் நான் எதிர்பார்க்கல. இன்னும் இதுல கண்டிப்பா இதுலயும் மாற்றங்கள் வரும். 2026 வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்றது குறித்து உங்களுடைய கணக்கு என்ன மேம்? என்னோட கணிப்பு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ரெகுலரா வந்து ஒரு சித்தர் ஆட்சி வரணும். அந்த சித்தர் ஆட்சி வராட்டி நாடு குட்டிச்சவர் ஆயிடும். மறுபடியும் இந்த பழைய பெருஞ்சாலிங்க, இந்த இது ஊழல் பெருச்சாலிகளையே நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதோ வந்து விஜய் வந்ததால விஜய் வந்து புது அரசியல் பேச இல்ல. விஜயும் அந்த ஊழல் பெருச்சாலிகளை தான் அவன் கட்சியில சேர்த்து வச்சிருக்கான். பிளஸ் ஊழல் பண்ணிட்டு இருக்கவங்கள தான் அவன் கட்சியில வச்சிருக்கான். அவனுமே ஒரு ஊழல்வாதி. சோ அதனால எல்லாரும் பேசுறாங்க. எவ்வளவுக்கு உண்மையா அவன் வந்து மக்களுக்காக வந்திருக்கான்னு கிடையாது, யாருமே கிடையாது. சோ அதனால நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். அந்த என்ன பொறுத்தவரை இவங்க எல்லாரும் அழிய வேண்டும். இந்த ஊழல்வாதிகள் எல்லாருமே கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த ஊழல் கட்சிகள், இந்த ஊழல்வாதிகள், கட்சி ஊழல் கிடையாது,
அதுல இருக்கும் மெம்பர்ஸ் தான். அந்த மெம்பர்ஸ் எல்லாரும் அழிய வேண்டியது காலகட்டம் வந்துருச்சு பக்கத்துல நான் நினைக்கிறேன். அப்படி நம்ம பார்த்தோம்னா தமிழகத்துல புதிய ஒரு அரசியல் கொள்கை மூலமா வெளிவந்துட்டு இருக்கவர் தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மேம். அவர்களுடைய கட்சி வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் வந்துட்டு சீமானுக்கு வந்துட்டு தனி மனிதன் சீமான் வந்துட்டு நான் வந்து ஒரு தலைவரா ஏத்துக்க மாட்டேன். பட் சீமான் வந்து ஒரு சில இந்த ஸ்கீம்ஸ் தட் இஸ் இந்த விவசாயிகளுக்கு சர்டன் திங்ஸ் அவர் வந்து ஓரளவுக்கு நியாயமா தான் பேசுவார். நம்மளுக்கு அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்மள வந்து அவதூறா பேசக்கூடாது. பட் சீமானுக்கு வந்து தனி மனிதன் ஒழுக்கமும் கிடையாது. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ ஒரு ஊழல்வாதி தான். அவனும் பெரிய யோகி சிகாமணி கிடையாது. அவரும் மற்ற கட்சிகள்ல இருந்து பணம் வாங்கிட்டு தான் இந்த அரசியலை பண்ணிட்டு இருக்காரு. இது எங்களுக்கும் தெரியும், தெரியாமலும் இல்லை. பட் வந்துட்டு the only thing that I will give all appreciate சீமான் இஸ் இந்த ஒரு 4-5 எலெக்ஷன்ல அவர் தனித்தே நின்று இருக்கிறாரு. அண்ட் எல்லா கேண்டிடேட்ஸும் போட்டுக்காரு. 50% விமன் அண்ட் 50% விமன். அதை நான் பாராட்டுறேன். பட் வந்து அவர் பெரிய ஒரு யோகியமான தலைவர்னா கண்டிப்பா கிடையாது. தமிழக அரசியல் களம் குறித்த பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ, நன்றி.